ஹோட்டலில் டிஎம்எஸ் அவர்கள் தங்கியிருந்த போது இஸ்லாமிய சிறுவன் ஒருவன் அழகா ஒரு முருகன் பாடலை பாடுறான். இந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால சென்னைக்கு வந்து கிராமபோன் ரெக்கார்டுகளாக HMV இசைத்தட்டுகளில் இந்த பாடலை பதிவு பண்ணுறாரு. இந்த பாடல் வெளிவந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே புகழடைஞ்சாலும் தேடி பார்த்த பிறகு கூட இந்த பாடலை எழுதினது யார் அப்படிங்கிற உண்மை மட்டும் டிஎம்எஸ் அவர்களுக்கு தெரியாமலே இருந்தது. பல வருடங்கள் கழித்து இந்த பாடலை எழுதியது யார் அப்படிங்கிற உண்மையை டிஎம்எஸ் அவர்கள் கண்டுபிடிச்சு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. எழுதியது யாருன்னே தெரியலனாலும் அந்த இஸ்லாமிய சிறுவன் அந்த பாடலை எப்படி பாடுனா, பின்னாளில் இந்த பாடல் எழுதியது யார் அப்படிங்கிறத டிஎம்எஸ் அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாரு, இந்த பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இது என்ன பாடல், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். இணையத்தில் TM சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு பகுதி. மார்க்கெட் போனதற்கு பிறகு தன்னுடைய ஆதர்ஷ பாடகராக இருந்த தியாகராஜ பாகவதர் அவர்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டார் அப்படிங்கிறத டிஎம்எஸ் தெரிஞ்சு வச்சுருந்தார். சினிமாவில் தானே மார்க்கெட் போணுச்சு. மார்க்கெட் போனதற்கு பிறகு கூட அவருடைய பக்தி பாடலுக்கு பெரிய டிமாண்ட் இருந்தது. பக்தி பாடல்களை தொடர்ந்து பாடி அந்த பாடல்களை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் நிறைய விற்றுருக்கும். அப்போல்லாம் வந்து கேசட்டு, அதே போல் HMV ரெக்கார்டு, கிராமஃபோன் ரெக்கார்டில் வந்து பாடல்களை மக்கள் வந்து கேட்பாங்க. இதில் ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. இதை ஏன் தியாகராஜ பாகவதர் செய்யலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்போதுமே டிஎம்எஸ்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்தது. நமக்கு ஒருவேளை மார்க்கெட் போணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் யோசித்து வச்சுருந்தார். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களை வந்து புறக்கணிச்சோன்னே இவருக்கு மனசில் என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, நமக்கு மார்க்கெட் இருக்கும்போதே இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களே, மார்க்கெட் இல்லாமல் முடிச்சுன்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க, வெறும் சினிமாவை மட்டும் நம்ம நம்பி இருக்காமல் இன்னும் சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் செய்யணும். பக்தி பாடல்களையெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பிளேயரில் பதிவு பண்ணி, கேசட்டில் பதிவு பண்ணி அதை விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பொதுவாக பக்தி பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் முதல்ல முருகன் சம்பந்தமான பாடல்களை வந்து எப்படியாவது வந்து பதிப்பிக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஒரு ஆர்வமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருந்தபோது டிஎம்எஸ் அவர்கள் நல்ல முருகன் பாடல்களை யார் கொடுத்தாலும் அதை வந்து தேடி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. பிற்காலத்தில் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் டிஎம்எஸ் அவர்கள் பழனிக்கு போகிறாரு. எப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்த தன்னுடைய நண்பர் சிவா அப்படிங்கிற ஒரு முருக பக்தரை சந்திக்க போகிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர். தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியே பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கொடுத்துருவார். இவர் வந்து கிருத்திகை, தைப்பூசம் அப்படின்னா தவறாமல் பழனிக்கு போயிட்டு இருந்தார். டிஎம்எஸ் அவர்களும் இவரும் சேர்ந்து ஒரு நாள் பழனிக்கு போகிறாங்க. போய் அங்கே வந்து ஹோட்டலில் ஒரு அறை எடுத்து தங்குறாங்க, லாட்ஜில். அப்போ இவங்களுக்கு அந்த ரூம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, எடுபடி வேலை பார்க்குறதுக்கு ஒரு பையன் அங்கே வந்திருக்கான். டீ காஃபி வேணும்னா வாங்கி கொடுக்கறது, தண்ணீர், பேப்பர், வேறு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுச்சுன்னா வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான உதவிகளை செய்கிறதுக்கு அந்த பையன் வந்திருக்கான். ரொம்ப சின்ன பையன். இவன் இந்த ரூமுக்குள்ளே வரும்போதும் போகும்போதும் ஒரு முருகன் பாடலை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா பாடுறானே, இந்த பாட்டு நல்லா இருக்கே, என்ன பாடலாக இருக்கும், இது எதுலையுமே நம்ம கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த பையனை பற்றி கேட்குறாரு. அவங்க சொன்ன காரணம் தான் இந்த பாடலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, க்யூரியாசிட்டியை உருவாக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம்எஸ் அவர்களுக்கு ஆச்சரியம். சின்ன பையன் ரொம்ப அழகாக பாடுறான், முஸ்லீம் பையனுக்கு இந்த முருகன் பாடல் எப்படி கிடச்சிது, இது எதில் இருந்து வந்த பாடல், நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அந்த பையன் ரூமுக்கு திருப்பி வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ அடிக்கடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, ஒரு முருகன் பாடல், அது வந்து உனக்கு எப்படி தெரியும், இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையனுக்கு தெரியலை. இங்கே பழனிக்கு வரக்கூடிய நிறைய பேர் நிறைய முருகன் பாடல் வந்து பாடுவாங்க. அதில் நான் இந்த பாடலை வந்து கேட்டேன், பாடினது யார், எழுதுனது யாருலாம் தெரியல, ஆனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த விவரம் கிடைக்கலனாலும் டிஎம்எஸ் அவர்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது இல்லையா, அந்த பையனை முழுசாக இந்த பாடலை சொல்லி முழு பாடலையும் டிஎம்எஸ் அவர்கள் எழுதி எடுத்துக்கிறாரு. அவருடைய மனதில் இந்த பாடல் திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருந்ததுனால சென்னைக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய அந்த பழைய யோசனை இருக்குல்லையே, அதாவது பக்தி பாடல்கள், முருகன் பாடல்கள் எல்லாம் ரெக்கார்ட் பிளேயரில் பதிவு பண்ணி சினிமா இல்லாத தனியாக விற்பனைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் முதல் பாடலை பதிவு பண்ணுறாரு. டிஎம்எஸ் அவர்களுடைய புகழ்பெற்ற முருகன் பாடல்கள் அப்படின்னு வந்தது இல்லையா, அதில் அவர் பதிவு செய்த பாடல் அப்படிங்கிறது இதுதான் முதல் பாடல். பதிவாகி இந்த பாடல் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுங்க. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. எல்லா கோயில் குளத்துலையும் இந்த பாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மிக அற்புதமான ஒரு முருகன் பாடல். இந்த பாடல் வெளிவந்து மக்கள் மத்தியில் புகழடைந்த பிறகும் கூட இந்த பாடலை எழுதியது யார் அப்படிங்கிற உண்மை மட்டும்
டிஎம்எஸ்ஸுக்கும் உலகத்துக்கும் தெரியாமலே இருக்குது. டிஎம்எஸ் அவர்கள் நிறைய கச்சேரிகளில் பாடுவார். பாடும்போது இந்த பாடலை பாட சொல்லி மக்கள் கேட்குறாங்க. ஒவ்வொரு முறை இந்த பாடலை பாடும்போதும் இந்த பாடல் தனக்கு எப்படி கிடைத்தது, இதை வந்து நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி, இந்த பாடலை எழுதுனது யாருங்கிறது மட்டும் தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் டிஎம்எஸ் அவர்கள் போய் சொன்ன பிறகும் கூட இந்த பாடலை எழுதியது யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னோடனே எல்லாரும் கேட்டுக்கிட்டு மட்டும் போயிட்டு இருந்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இந்த பாடலை எழுதியது யார் அப்படிங்கிற உண்மை டிஎம்எஸ் அவர்களுக்கு தெரிய வந்தது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் போகிறாரு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுற்றுப்புற சுவர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாடலை செதுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன பாடல் அப்படின்னு பார்க்குறாரு. இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்னா, பல வருடங்களுக்கு முன்னால் பழனியில் ஒரு ஹோட்டல் ரூம் பாயாக இருந்த ஒரு முஸ்லீம் பையன் பாடி டிஎம்எஸ் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா, இது எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பல காலம் தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பாடலை இந்த கோவில் சுவத்தில் ஒரு கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. கீழே இந்த பாடலை எழுதியது யார் அப்படிங்கிற பேரும் இருக்குது. பல வருடங்களாக டிஎம்எஸ் இது எழுதுனது யார் அப்படின்னு தானே தேடிக்கிட்டு இருந்தார். ஆர்வமாக அந்த பேரை பார்க்குறாரு. கீழே இந்த பாடலை எழுதுனது ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற பேர் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல அந்த ஆண்டவன் பிச்சை யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே இவங்க வந்து ஒரு ஆண் கவிஞராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உண்மையிலே இவங்க வந்து ஒரு பெண் கவிஞர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் துறவி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மரகதம் அம்மாள். இவங்களுக்கு இயற்கையில் வந்து படிப்பறிவுலாம் கிடையாது. ஆனால் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இருந்ததுனாலேயே பல மொழிகளை கற்றுக்கிட்டவங்க. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் 3 மொழிகள் இவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. இந்த மொழிகள் தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த மொழிகளில் பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் இந்த மரகதம் அம்மா. ஆனால் இவங்களுடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய சோகங்கள் நடந்திருக்கு. 2 வயசுல அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பா வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ வசதி இருந்தும் சித்தப்பா வீட்டில் இவங்க வந்து வளர்கிறாங்க. 2 வீடை சீதனமாக கொடுத்து இவங்களை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் முருகன் இவங்க கனவுல வந்து பாடல் எழுத சொன்னதாக வரலாற்று செய்திகள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதி அதை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு 9 குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த பிரசவ வழியில் கூட தாயார் மீது இவங்க வந்து கவிதைகளை எல்லாம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பகுதியில் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஆனால் இது அவங்களுடைய மாமியாருக்கு பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்குது. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்த ஒரு பெண் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். அதை விட்டுட்டு இவங்க பாட்டு எழுதி இப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இனிமேல் நீ முருகனை பற்றி பாட்டு எழுதக்கூடாது, குடும்பத்தை தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாமியார் இவங்க கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் இறைவன் மீது எந்த பாடலையும் எழுதாமல் மரகதம் அம்மாள் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாமியார் இறந்து போனதற்கு பிறகு மறுபடியும் முருகன் வந்து கனவுல சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மரகதம் அம்மா மறுபடியும் இறைவன் மீது பாடல்களை எழுதுறதும் பாடுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயது வரும்போது இல்லற வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விடுபட்டு திருப்புகழ் மணி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு முழுமையாக துறவரத்துக்கு போகிறாங்க. நிறைய பாடல்களை எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மரகதம் அம்மா எழுதிய பாடல்களை 1948 வருடம் அவங்களுடைய கீர்த்தனைகளை புத்தகமாக போட்டு இந்த திருப்புகழ் மணி அப்படிங்கிறவர் வந்து வெளியே விடுறாரு. அதற்கு பிறகு ஊராக இவங்க வந்து போகிறாங்க. இவங்க வந்து ஒரு சாமியாராக மாறியதற்கு பிறகு இவங்க வேலை என்னென்னா, ஒவ்வொரு கோயிலாக போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மேலே பாடல்களை ஏற்றி அதை அந்த கோயிலே உட்காந்து பாடுறது. இப்படி பல இடங்களுக்கு போகிறாங்க. ஒரு தடவை காஞ்சிபுரம் கோயிலில் போய் இறைவன் மேலே பாடல்களை பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த மரகதம் அம்மாள். அப்போ அங்கே வந்து அவங்களே இவங்களுடைய உருவத்தோற்றத்தை பார்த்து விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே வந்த காஞ்சி பெரியவர், இவங்க சாதாரணமான ஆள் இல்லை, இவங்களை மரியாதையாக நடத்தணும், இவங்க இறைவனுடைய அருள் அதிகமாக பெற்றவங்க, இறைவன் மேலேயே பாடல் பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, இவங்க ஆண்டவன் நமக்கு கொடுத்த வரம், ஆண்டவன் நம்முடைய மக்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றிலிருந்து இவங்களுடைய பேர் ஆண்டவன் பிச்சை அப்படின்னு மாறி இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவன் பிச்சை, முருகன் பிச்சை உள்ளிட்ட பல பேர்களை மக்கள் வந்து இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கடைசி நாட்களில் இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஊராக போய் இறைவன் மேலே பாடல்கள் எழுதி அதை இறைவன் சன்னிதானத்திலே உட்காந்து மனமுருகி பாடுறது. இப்படி இவங்க காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்து சில காலங்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அந்த காளிகாம்பாள் கோவிலில் ஒரு முருகன் பிரகாரம் இருக்குது. அங்கே அபிஷேகம் நடக்கும்போது தூணில் சாஞ்சிக்கிட்டு மனமுருகி இந்த பாடலை பல நாட்களாக ஆண்டவன் பிச்சையம்மா வந்து பாடியிருக்காங்க. அதனால் காளிகாம்பாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெருமக்கள் இவங்க மத்தியிலே இந்த பாடல் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது, பிரபல்யமாக இருக்குது. இதில் இருந்த பக்தர்களில் சில பேர் பழனிக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய முருகன் சன்னிதானத்துக்கு முன்னால் இந்த பாடலை பாடி இருக்க வேண்டும். அப்படித்தான் பழனிக்கு இந்த பாடல் போயிருக்கணும். இந்த பாடலை ஏதோ ஒரு இடத்துல அந்த இஸ்லாமிய சிறுவன் கேட்டு அவனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த சிறுவன் வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். இப்படித்தான் இந்த பாடல் டிஎம்எஸ் அவர்களுக்கு தெரிய வந்து பிறகு அதை அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய புகழடைஞ்சிருக்கு. இந்த பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரலாறையும் இந்த பாடலை எழுதிய
ஆண்டவன் பிச்சை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மரகதம் அம்மாள் அப்படிங்கிற பெண் துறவியுடைய வரலாறையும் டிஎம்எஸ் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இந்த பாடல் எழுதியது யார் அப்படின்னு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது இல்லையா, அந்த கேள்விக்கான விடை கிடைச்சதை நினைச்சும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த ஆண்டவன் பிச்சை அம்மா எழுதி பழனிக்கு அந்த பாடல் போய் பிறகு இஸ்லாமிய சிறுவன் மூலமாக டிஎம்எஸ் அவர்களுக்கு தெரிய வந்து பிறகு ரெக்கார்ட் செய்யப்பட்டு வெளி உலகத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் புகழடைந்த அந்த பாடல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா. அந்த பாடல் தான் உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆவல் பெருகுதப்பா அப்படிங்கிற அற்புதமான முருகன் பாடல். இந்த உலகத்தில் நடந்த பல பெரிய விஷயங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் காரணமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன தீப்பொறி, ஒரு சின்ன விநியோகியா ஒன்று நடந்திருக்கும், அதுலேருந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துடைய வெற்றி விழாவில் நடந்த அந்த கசப்பான சம்பவம் டிஎம்எஸ் அவர்களுக்கு நம்ம இன்னும் ஆக்கப்பூர்வமான வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்து அதன் மூலமாக பல பக்தி பாடல்கள் வெளியானது அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லா விஷயத்துக்கும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு வினையூக்கியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற ஒரு பெண் துறவி, பெண் கவிஞருடைய பெயர் இப்படி தான் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிற இறைவன் அருள் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இல்லைனா அவங்கள பற்றின பல விஷயங்களை வந்து இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க காளிகாம்பாள் கோயில் சந்நிதியில் போய் பாடின ஒரு பாட்டை அங்கிருந்த பக்தர்கள் பழனிக்கு கொண்டு போய் பாடி அது ஒரு இஸ்லாமிய சிறுவன் மூலமாக டிஎம்எஸ் அவர்களுக்கு தெரிய வந்து டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடலை பதிப்பிச்சு அதற்கு பிறகு இந்த பாடல் எழுதியது யார் அப்படிங்கிறத உலகம் தெரிந்து கொண்டது. இந்த பாடலுக்கு பிறகு ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற அம்மாவை பற்றி நிறைய பேர் பல விஷயங்கள் தேடினாங்க. இன்றைக்கும் கர்நாடக சங்கீத உலகத்தில் அவங்க எழுதிய பல கீர்த்தனைகள் பாடப்படுவதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் இந்த சம்பவம். பார்த்தீங்களா, யோசித்து பார்க்கும்போதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு. இப்படி பல ஆச்சரியமான விஷயங்கள் நிறைந்தது தான் பின்னணி பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல ஆழமான செய்திகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா இந்த யூடியூப் சேனலை நம்ம பதிவு செய்ய போகிறோம். ஒட்டுமொத்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்ய போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.